அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் வசனம் 4-5. ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் வசனம் 4-5. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பரிசுத்த வேதாகமங்களில் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வாக்குத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். போதும். அல்லேலூயா. என்ன சொல்ல இருக்கு பாருங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். எப்படி ரூபிக்கப்பட்டாரா? பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த பலமாய் உயிர் தெழுந்தது, பலமாய் ரூபிக்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே நாம் அவரை ஆராதிக்கும்படி, அவருடைய வார்த்தையை கேட்கும்படி இங்க நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இந்த பலமாய் ரூபிக்கப்பட்ட என்ற ஒரு வார்த்தைக்கு அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அசைக்க முடியாத உண்மை, அவர் உயிரோடு எழுந்தது அசைக்க முடியாத ஒரு உண்மை, யூனிக் என்று சொல்லக்கூடிய தனித்தன்மையானது, ஒப்பற்றது, அதுக்கு நிகர் வேற ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்தது ஒப்பற்ற விதத்திலே தனித்தன்மை வாய்ந்த அசைக்க முடியாத ஒரு உண்மை. ஏன்னா திருப்பி அவர் மரிக்கலை. பாடணும் இல்லையா? மரித்த கிறிஸ்தினி மரிப்பதில்லை. அவர் மரிக்கலை. நிறைய பேர் உயிரோடு எழுந்தாங்க, அவங்க ஆனால் திருப்பி இயேசு எழுப்பினார். 900 விதவியினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். லாசருவை உயிரோடு எழுப்பினார். அவங்கெல்லாம் திருப்பி என்ன பண்ணிட்டாங்க? மரித்து போயிட்டார்கள். ஆனால் இயேசு திரும்பி என்ன ஆகலை? உயிரோடு எழுந்த இயேசு மரிக்கலை. மகிமுள்ள சரீரத்தோடு பிதாவினுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சரி, அவர் உயிரோடு எழுந்தது நமக்கு என்ன கிடைக்குது? அதில் நமக்கு என்ன கிடைக்குதா? நமக்கு வேதம். அல்லேலூயா. நமக்கு ஏதோ ஒன்று கிடைக்கும்படிதான் அவர் என்ன பண்ணியிருக்காரு? உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்போ நமக்கு என்னன்றதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும். அவர் உயிரோடு எழுந்தார், அவர் மகிமையுள்ள சரீரத்தை பெற்றுக்கொண்டார், இப்பொழுது பிதாவினுடைய வலது பாரசத்தில் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்லை. நமக்கு இந்த இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலின் மூலமா நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது? அல்லேலூயா. நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது? அதுதான் ரொம்ப முக்கியம். அது தனித்தன்மை வாய்ந்தது. அதுதான் தேவன் என்ன பண்றாரு? அற்புத விதமாய் அவர் தன்னுடைய குமாரனை அவர் எழுப்பி விட்டார். அல்லேலூயா. வேதம் என்ன சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமாவை, சங்கீதம் 22ல என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடமாட்டீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அப்போ அந்த விசுவாசம், அது என்னது? அது விசுவாசம். பாதாளத்தில் என் ஆத்துமாவை விடமாட்டீர் என்று ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிறான். அது விசுவாசம். அப்போ அது போல நம்மையும் அவர் என்ன பண்ணுவாரு? பாதாளத்தில் விடமாட்டார். என்ன பண்ணுவாரு? உயிரோடு எழுப்புவார். அப்போ அது ஒரு மாபெரும் ஒரு விசுவாசமாய் நாம இருக்க வேண்டும். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 காரியங்கள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இயேசு உயிரோடு எழுந்ததுனால அவருடைய வாக்கு தத்தங்கள்லாம் தெரியல. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருகச் செய்வேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதெல்லாம் என்னது? வாக்கு தத்தங்கள். இயேசு ஒரு தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தால் அந்த வாக்கை என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். என்ன பண்ணுவாரு?
நிறைவேற்றுவார் என்று நாம் என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவார் என்று நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த தேவன் நம்மையும் அக்கிரமத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் உயிர்ப்பிப்பார். என்ன பண்ணுவாரு? அக்கிரமம் செய்யாம பாவம் செய்யாம ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நம்மள என்ன பண்ணுவாரு? நம்ம ஆத்மாவை என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிப்பார். 2. மூணாவது என்னன்னா, அப்படி உயிர்ப்பித்ததுனால நம்ம நன்மை செய்கிறவர்களாய், என்ன செய்கிறவராய்? நன்மை செய்கிறவர்களாய், தீமை செய்து பாடு அனுபவிப்பதல்ல, நன்மை செய்து பாடு அனுபவிப்பவர்களாய் நம்மை மாற்றுவார். அந்த உயிர்த்தலினுடைய வல்லமை, இயேசுனுடைய உயிர்த்தலினுடைய வல்லமை வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றும், நம்மளை உயிர்ப்பிக்கும், நம்மளை சோர்ந்து போகாதபடி நன்மை செய்து பாடுகள் வந்தாலும் அவமானங்கள் வந்தாலும் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாதபடி நம்மை வாழ வைக்கும். மூணாவது சொல்லிட்டேன். 4வது, இயேசு உயிரோடு எழுந்ததுனால நாமோ மரித்தாலோ உயிரோடு எழும்புவோம். நம்பிக்கை என்ன இருக்குது? ஒரு நம்பிக்கை. அப்போ நம்ம என்ன பண்ண, அந்த நம்பிக்கை என்ன பண்ணுது? மரண பயத்தை நீக்குது. அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு தான் மரணம், இந்த ஆத்மாவை அவர் உயிரோடு எழுப்புவார், இந்த சரீரத்தையும் மகிமுள்ள சரீரமா கொடுப்பார். அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது இயேசு உயிரோடு எழுந்தது. அது மாத்திரமல்ல, நித்தியமாய் நாம் அவரோடு கூட வாழ போகிறோம். அல்லேலூயா. அந்த நித்தியமாய் அவரோடு கூட வாழ போகிறோம். அங்கு சமாதானமாய் சந்தோஷமாய் நிறைவாய் வாழ போகிறோம். அந்த ஒரு நம்பிக்கையினால இங்க நன்மை செய்து பாடு அனுபவித்தாலும் நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறோம். தீமை செஞ்சு பாடு அனுபவித்தா அதுல ஒரு மேன்மை இல்லை. இல்ல, நன்மை செய்து பாடு அனுபவித்தாதான் மேன்மை. அப்போ இவ்வளவு காரியம் இந்த உயிர்த்தெழுதல்ல இருக்கு. இதெல்லாம் நமக்கு இருக்கு. அப்போ முதல்ல வாக்குத்தத்தத்தை குறித்து நம்ம பார்ப்போம். வாக்குத்தத்தத்தை குறித்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? வாக்குத்தத்தத்தை சொன்னேன். அப்போ அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து பார்ப்போம். ஆபிரகாமை தேவன் அழைச்சி, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று வானத்து நட்சத்திரங்களை பார்த்து காட்டுறாரு. பூமியின் தூளத்தினையாக இருக்கும், அது கடற்கரை மணலத்தினையாக இருக்கும் என்று அவர் சொல்லிட்டாரு. சொன்ன ஆண்டவர் 25 வருடம் கழிச்சுதான் அவனுக்கு பிள்ளையை கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடி ஆபிரகாமை என்ன பண்றான்? ஒரு குழந்தைய பெத்துக்கிறான், அடிமை பெண்ணுக்காக ஆகாருகிட்ட. ஆனா மறுபடி கர்த்தருக்கு காத்திருந்து கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுத்தபடி அவனுடைய கர்ப்ப பிறப்பாக ஈசாக்க கொடுக்கிறாரு. யாரை கொடுக்கிறாரு? ஈசாக்க கொடுக்கிறாரு. ஈசாக்க கொடுத்து 16 வயது ஆகுது அவனுக்கு. யாருக்கு? ஈசாக்கு 16 வயது ஆயிடுச்சு. இப்ப ஈசாக்கு பிறந்துட்டான். ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ஈசாக்கு பிறந்து 16 வயசு ஆயிடுச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்த பிள்ளை, காத்திருந்து பெத்த பிள்ளை, அவன் மேல எவ்வளோ ஒரு பாசமா இருந்திருப்பான், எவ்வளோ ஒரு நேசமா இருந்திருப்பான். எத்தனை வயசு வரைக்கும் தூக்கி இடுப்புல வச்சிருந்திருப்பான்னு தெரியல. கொஞ்சம் வயசாச்சுன்னா பிள்ளைங்களை இடுப்புல தூக்கி வைக்க முடியல. பாசம் அதிகமாக இருந்தால் கூட கொஞ்ச நாள் தூக்கி வச்சிருப்போம் இல்லையா? அது மாதிரி தூக்கி வச்சிருப்பான். ஆனா அந்த மகனை பலி கேட்கிறாரா இல்லையா? சோதனை. சரி, ஆனா அந்த மகனை பலி கேட்கும் பொழுது அந்த ஆபிரகாம் தயங்கவே இல்லை இல்லையா? தயங்கினான் எங்க போட்டிருக்கதா? இல்ல. அவன் அதிகாலையிலே நேரப்பட எழுந்து தன்னுடைய குமாரனையை கூட்டிக்கிட்டு விறகை எடுத்துக்கிட்டு அந்த மோரியா மலைக்கு மேல வந்து தன்னுடைய மகனை என்ன பண்றான்? பலி கொடுக்கறதுக்கு கிடத்திடுறான். பலி மேடையில கிடத்தி கத்திய ஓங்கிடுறான் அவனை வெட்டுறதுக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் மேல கைய போடாத நிறுத்திடுறாரு. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரு குமாரனை பலி கொடுக்கக்கூடிய அளவு அவனுக்கு ஒரு விசுவாசம் எப்படி வந்தது? யோசித்திருக்கீங்களா? என்னைக்காவது யோசித்திருக்கிறீங்களா? எப்படி வந்ததுன்னா, ஆராதனை அப்ப சொன்ன தேவனை மிகப்பெரிய தேவனாய்
நாம் நினைக்க வேண்டும். சரியா? ரெண்டாவது, அந்த தேவனை குறித்து நம்ம இந்த வேதத்துல ஆராய்ந்து அறிய வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், அது மாத்திரமல்ல நம்மை ஆசீர்வதிக்க கூடியவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமைனா வானங்களையே விரல்களால் விரித்த அளவுக்கு ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன், அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் அவர். அப்போ இதையெல்லாம், அது மாத்திரமல்ல அந்த தேவனுடைய குணாதிசயங்கள், பண்புகள், அவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் அவரோடு கூட ஐக்கியம் கொண்டு ஜெபித்து பேசி, அவரோடு கூட ஜெபித்து பேசி அவர் ஆராதனை பண்ணி அவரை குறித்து தியானித்து, இந்த உலகத்தில் எதையோ நம்ம ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறோம். இந்த செல்போனை வாங்கினோன்னு அதில் என்னென்ன இருக்குது எல்லாம் நோண்டி 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 என்ன பண்ணுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனை இந்த வேதத்தில் வாசித்து வாசித்து என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நமக்கு யூஸ் ஆகும். எது யூஸ் ஆகும்? அதுதான் நமக்கு பயன்பாடு பயன் தரும். அப்போ அவன் என்ன பண்றான், தேவனை அவன் தேவனை அறிந்து கொள்ளுகிறான், தேவனை புரிந்து கொள்ளுகிறான், தேவனுடைய வல்லமையை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். இதெல்லாம் தெரிந்து கொண்டதுனால அது மாத்திரமல்ல, தேவனுடைய வாக்கு தத்தத்தை அவன் விசுவாசிக்கிறான். என்ன பண்றான்? விசுவாசிக்கிறான். என்ன விசுவாசிக்கிறான்? அவர் சொன்னா செய்து முடிப்பார். என்னை ஆசீர்வதிக்கணும்னா ஆசீர்வதிப்பார். என்னை விட்டு விலகாம இருக்கணும்னா என்னை விட்டு விலகாம இருப்பார். எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுப்பார்னா கண்டிப்பா நல்ல வேலை கொடுப்பார். நல்ல குடும்பம் கொடுப்பார்னா நல்ல குடும்பம் கொடுப்பார். நல்ல வீடு வேணும்னா நல்ல வீடு கொடுப்பார். நான் கேட்டா அவரால் முடியும். அப்போ அந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அவன் விசுவாசிக்கிறவனாய் அவன் இருக்கிறான். அப்படி விசுவாசிக்கிறவனா இருந்ததுனால அவன் பார்க்கறான். என்ன பார்க்கறான்? உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வன், உன் பேரை பெருமைப்படுத்துவன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் சந்ததி இவ்வளவாயிருக்குன்னு சொல்லிட்டாரு. எப்படி இருக்கும்? பலுகி பெருகி இருக்குன்னு சொல்லிட்டாரு. அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும். அப்படின்னா என்ன தெரியும்ல? ஈசாக்கு மூலமா உனக்கு ஒரு பெரிய சந்ததி உருவாகும் என்று சொல்லிட்டாரு. அப்போ அவன் அதை பார்க்கறான். என்ன பார்க்கறான்? என் மகனை பலி கேட்கிறாரு, ஆனா இவர் நல்லவர், ஏதோ ஒரு காரணத்துக்காக பலி கேட்கிறாரு. ஆனா இவனை பலி கொடுத்துட்டா, அவன் இறந்துட்டான்னா ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம் என்ன ஆயிடும்? வீணா போயிடும். ஆனா ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுத்தா அது வீணா போகாது, என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும். ஏன்னா அவர் உண்மை உள்ளவர், அதே சமயம் அவர் வல்லமை உள்ளவர், அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. இதுதான் கிறிஸ்தவ விசுவாசம் என்பது. அந்த விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களுடைய உறுதி, நம்பப்படுடைய உறுதி. அந்த வாக்கு தத்துவத்தை நம்புறதுனால, அவன் உறுதியா விசுவாசிச்சதுனால அவன் என்ன பண்ணான்? பலி கொடுக்க போனான். ஏன்? அவன் என்ன விசுவாசிச்சானா, அவன் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை விசுவாசிச்சானா, அந்த கர்த்தர் பேல மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று விசுவாசித்தானாம். ஹல்லேலூயா. எப்போ? எந்த உயிர்த்தெழுதலும் நடக்காத காலத்துல, ஒரு உயிர்த்தெழுதல் கூட நடக்காத காலத்துல தேவனால் உயிர்ப்பிக்க முடியும். என் மகனை கொண்டு அவனை தகன பலியாக இட்டு சாம்பலோடு சாம்பலாக்கினாலும் அந்த சாம்பலில் இருந்து ஈசாக்கை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய வல்லமை உள்ளவர் அவர். அதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 16, 17, 18 போய் படிங்க. அவர் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவனா இருந்தாரா? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவர்களை இருக்கிறவரை போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அல்லேலூயா. 4, 16, 17, 18 எடுங்க. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினாலே உண்டாயிருக்கும்படி விசுவாசத்தினாலே வருகிறது.
சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி. எதுக்கு என்ன எழுதியிருக்கிறாரா? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாய் ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் என்ன பண்ணான்? அவன் விசுவாசித்தவருமாய் போதும் என்ன பண்ணிருக்கிறாரா? மரித்தோரை உயிர்ப்பித்து விசுவாசிக்கிறான் இல்ல? மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று அங்கே போயிடுச்சு. ஆதி ஆகமத்தில் விசுவாசித்துட்டான். அல்லேலூயா. நம்ம இயேசுவை தேவன் என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. அதான் விசுவாசம் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பது. அப்ப அவன் எதனால பலி கொடுக்க போனா? மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய தேவன். இரண்டாவது, ஒன்னு சொல்லிட்டா, உன் வாழ்க்கையில ஒன்னு சொல்லிட்டா அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அது எந்த சூழ்நிலையிலையும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் அந்த வாக்குத்தத்தத்தை குறித்து நீங்கள் அவிசுவாசமாய் சந்தேகப்படவே கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது சில குறைவுகள் இருக்கலாம், நீங்க எதிர்பார்க்கிறது நடக்காம இருக்கலாம். ஆனா இந்த இயேசுவை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் சொன்ன வாக்கை நிறைவேற்றக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசம் அவனுக்கு இருந்ததுனால தான் அவன் கொஞ்சம் கூட தயங்காம என்ன பண்ணிட்டான்? தன்னுடைய மகனை கூட்டிட்டு போயிட்டு பலி கொடுக்க போனான். ஏன் பலி கொடுக்க போனா? ஈசாக்கு மூலமா எனக்கு சந்ததி வரும், இவனை கொன்னாலும் அவனை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை உள்ள தேவர். அதுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களை போல அளிக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானா. அப்போ அவருடைய வாக்குத்தத்தம் என்ன ஆகாது? அவமாய் போகாது. ஏன்னா சொல்றேன், விசுவாசிங்க. இயேசுவை உயிரோடு எழுப்பின தேவன் எல்லா வாக்குத்தத்தங்களையும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்திருக்கிறார். அவைகளெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்க இயேசுக்குள்ள இருந்தீங்கன்னா, இயேசுவை விசுவாசிச்சீங்கன்னா, இயேசுவை இருதயத்தில் வச்சிருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இந்த எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். ஏன்னா இயேசுவை தேவன் உயிரோடு எழுப்பினார். அப்ப வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டேன். அடுத்து, நம்ம அக்கிரமங்களிலும் பாவங்களிலுமாய் நாம மரித்தவர்களாக இருந்தோம். எப்படி இருந்தோம்? வேதம் தெரியும், பைபிள் தெரியும், சர்ச்சுக்கு தெரியும், சர்ச்சுக்கெல்லாம் வந்து போகிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சில தேவனுக்கு விரும்பாத சில காரியங்கள் கூட நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். அது 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 எப்படிப்பட்டதாக இருக்கிறதுனா, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? மரித்து போய் இருக்கிறோமா? சர்ச்சில் தான் இருப்பாங்க, ஆனால் தேவனுக்கு விரோதமான காரியங்கள், தேவனை விரும்பாத காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. விசுவாசம் இல்லைன்னா கூட அது தேவனுக்கு விரோதமான காரியம் தான். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட பவுல் ஆதி ஆகமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் அவருக்கு நல்லா தெரியும். வேதத்தை கரைச்சி குடிச்சவர், வேதத்தை போதிக்கக்கூடியவர், தேவனை நம்பினாரு, தேவனை விசுவாசிச்சாரு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? அவருடைய வாழ்க்கையில என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாரு இல்லையா? கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினாரு, அவர்களை சிறையில போட்டாரு. எங்க போட்டாரு? சிறையில போட்டாரு. ஸ்தேவானை கொலை செய்யறதுக்கு அவர் தான் மெயின் காரணம். ஸ்தேவான் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தேவானை கொலை செய்யறாங்கல்ல, அந்த ஸ்தேவானை கல்லெறிந்து கொலை செய்யறதுக்கு இவர் தான் மெயின் காரணம். சவுல் என்று, அப்போ அவர் பேர் சவுல், அதுக்கப்புறம் தான் அவர் பேர் பவுல் ஆகுது. அவர் தான் மெயின் காரணம். வேதத்தை தான் அவர் அறிஞ்சிருக்கிறாரு. அவருக்கு தேவனை தெரியும். தேவன் எப்படிப்பட்ட தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று தெரியும். அவரை தான் ஆராதிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, எல்லாத்தையும் கரெக்டா கடைபிடிக்கிறாரு. நியாய பிரமாண சட்ட திட்டங்களை எல்லாத்தையும் கரெக்டா கடைபிடிக்கிறாரு. படித்த மனிதன், உயர்ந்த அறிவுள்ள மனிதன், ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் உள்ள ஒரு மனிதன். ஆனா அந்த தேவனை அந்த விசுவாசிக்கிற அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை சிறைப்படுத்துகிறாரு, துன்பப்படுத்துகிறாரு, கொலை செய்கிறாரு. ஆனா அதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் சரிதான் அப்படின்னு அவருடைய இருதயம் இருந்தது. யார் இது?
ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் பவுல் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. மற்றவர்களை துன்புறுத்துறது, சிறைப்படுத்துறது, கொலை பண்ணுவது, இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவரை வந்து இயேசு சந்திக்கிறார். ஒரு இடத்துல என்ன சந்திக்கிறாரு. அவர் சிறைப்படுத்த போயிட்டு இருக்கும்போது தமஸ்குக்கு போற வழியில் என்ன பண்றாரு, இயேசு அவரை சந்திக்கிறாரு. சந்தித்து, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று சொல்லுகிறார். அப்போ நீர் யார் என்று கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் என்று சொல்லுகிறார். அப்போதான் அவருக்கு தெரியுது, இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறாரு, ஒரு ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு அப்படின்னு அவருக்கு தெரியுது. தெரிந்த உடனே அவர் என்ன சொல்றார் பாருங்க, எனக்கு வேதம் தெரியும், எனக்கு தேவனை தெரியும், ஆனா அந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவர் கண்டுபிடிக்க முடியல, வேதத்துல கண்டுபிடிக்க முடியல. ஏன்? அவர் இன்னும் பரிசுத்தமாகல, பக்தி வைராக்கியம் இருக்குது, மதமா பார்க்கிறார் அவர். அது என்ன பண்றாரு, இது மதம், இது ஒரு மதம் என்று பார்க்கிறார் அவர். மத வெறியை தூண்டுது, அவருடைய மதத்துக்கு எதிரான காரியங்களை செய்யறாங்கன்னு தான் சிறைப்படுத்துகிறாரு, துன்பப்படுத்துகிறாரு, கொலை பண்ணுகிறாரு. ஆனா இயேசுவை சந்தித்த அப்புறம் தான் தெரியுது, அவர்தான் மெய்யான தேவன் என்று தெரிகிறது. அப்ப தெரிந்த அப்புறம் தான் அவருக்கு தெரியுது. என்ன சொல்றாரு பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம், அதுல என்ன சொல்றாரு பாருங்க, 7ஆம் அதிகாரம் 21, 22, 23 படிங்க. ஆனபடியால் நான் நன்மை செய்ய நினைக்கிறேன், அப்படி நினைக்கிற என்னிடத்திலே ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். என்ன சொல்றாரு, என்கிட்ட நான் நன்மை செய்யணும்னு நினைக்கிற என்கிட்ட என்ன இருக்குது, தீமை இருக்கு. பைபிளை கரைச்சு குடிச்சவரு, டபுள் 2 தடவை, அதாவது பரிசேயன்னா 2 தடவை படிச்சு பட்டம் வாங்கினவர், பைபிளை குறிச்சு உயர்ந்த அறிவாளி, ஏராளமான அறிவு உள்ளவர். அவர் சொல்றாரு, இயேசுவை சந்தித்த பின்பு சொல்றாரு, என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன், உள்ளபடி பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆயினும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. இந்த பாவம் அவர்கிட்ட அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து போயிருக்கிறாரு. ஒரு பக்திமான், பக்தி வைராக்கியம் உள்ள மனிதன், கடவுளுக்கென்று பக்தி வைராக்கியமா இருக்கிற அந்த மனிதனுடைய இருதயத்திலே தீமை என்கிற ஒரு பிரமாணம் இருக்குது. அது மாத்திரமல்ல, அந்த பாவ பிரமாணத்துக்கு அவர் என்ன பண்ணாரா, சிறைப்படுத்தப்பட்டவரா இருக்கிறார். சிறைப்படுத்தப்பட்டவர், பாவம் அவரை சிறைப்பிடித்து இருக்கிறது. பாவத்தை செய்யும்படி, அக்கிரமத்தை செய்யும்படி அவரை சிறைப்படுத்தி இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன். அடுத்த வார்த்தை என்ன வருது, நிர்பந்தமான மனுஷன். நிர்பந்தமான மனுஷன்னா போதும், நிர்பந்தமான மனுஷன்னா கட்டாயப்படுத்தப்படுகிறான் பாவத்தை செய்ய. அவனுக்குள்ள இருக்கிற தீமை என்கிற பிரமாணம், பாவம் என்கிற பிரமாணம், ஒரு பாவத்தை செய்ய, அக்கிரமத்தை செய்ய என்ன பண்ணப்படுது, தூண்டப்படுகிறான், சிறைப்படுத்தப்படுகிறான், கட்டாயப்படுத்தப்படுகிறான். பெண்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா நல்லா புரியும். எங்க வீட்டில் குருமா செஞ்சாங்க, சப்பாத்திக்கு. என்ன செஞ்சாங்க, குருமா. நான் சொன்னேன், பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா குருமா பண்ணிவிடு, கொஞ்சம் தண்ணியாகவே நல்லா பிணைஞ்சி சாப்பிட்டா ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன். எங்கள் வீட்டில் என்ன பண்ணிச்சு, காலிஃப்ளவரையும் சேர்த்து போட்டுருச்சு. எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த குருமாவை தொடுறதுக்கு. ஏன் நீ குருமாவில் காலிஃப்ளவர் போட்ட, நான் போட சொல்லலையே, நொசன்னு இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, அது வாங்கி 1 வாரம் ஆயிடுச்சு, இனிமேல் இருந்தால் கெட்டு போயிடும், அதனால இதில் போட்டு உன்னை கெட்டு போக வைக்கிறேன். அல்லேலூயா. அதான் அர்த்தம், நிர்பந்தம் இல்லையா. வாங்கிட்டேன், உள்ள வச்சுட்டேன், அது கீழே போடலாம், பயன்படுத்தாமல் இருக்கலாம், ஆனால் நான் நீ சாப்பிடுன்னு சொல்லி நான் பயன்படுத்திட்டேன். அப்போ வாங்கி வச்சதுனால என்ன பண்ணுறாங்க, கெட்டு போயிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்க,
நிர்பந்தத்துக்கு போயிட்டாங்க. இல்லை வீணா போகக்கூடாது, அதை உள்ளே போட்டுடலாம் அப்படின்ட்டு. அதான் நிர்பந்தம்னா, ஒரு மனுஷன் பாவம் உள்ளே இருந்ததுன்னா அவனால் பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. அவன் பாவத்தால் அவன் கட்டாயப்படுத்தப்பட்டு பாவத்தை செய்கிறான். உள்ள பேசி முடிச்சிடறான், உள்ள நினைக்கிறான், பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறான், ஆனால் பேசி முடிச்சிடறான், திட்டி முடிச்சிடறான், கோபப்பட்டு முடிச்சிடறான், மனசை பேசி காயப்படுத்தி முடிச்சிடறான் மனுஷன். அதான் பாவம். அவனால் அடக்க முடியல, ஏன்னா அவன் மரித்தவனாக இருக்கிறான். இயேசு பவுலை இயேசு சந்தித்த பின், இயேசு தான் பவுலை சந்திக்கிறாரு. சந்தித்த பின் தான் சொல்றாரு, என்கிட்ட தீமை இருக்குது, நான் நல்லவன் நினைச்சேன், நான் பக்திமான் நினைச்சேன், நான் தேவனை வணங்குறவன் நினைச்சேன், தேவனுக்காக வேலை செய்யறவன் நினைச்சேன், ஆனா உள்ள எனக்குள்ள தீமை இருக்குது, என்கிட்ட பாவம் இருக்குது, அந்த பாவ பிரமாணத்தை நான் வேலை செஞ்சேன், பாவத்தினால கட்டாயப்படுத்தப்பட்டேன்னாரு. அல்லேலூயா. ஆனா இயேசு நம்மை அக்கிரமங்களிலிருந்தும் பாவங்களிலிருந்தும் உயிர்ப்பித்து நன்மை செய்கிறவனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? நிர்பந்தம்னா பாவத்தினுடைய ஆளுகை ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அவன் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து போயிருந்து தேவனை அறியாதபடி நான் தேவனை தான் சேவிக்கிறேன்னு இருந்தா அவன் தேவனுக்கு வேலை செய்யல. யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்? சத்துருக்கு வேலை செய்துட்டு இருக்கிறான். ஆனா இயேசு, என்னுடைய பாவங்களுக்காக மரித்து, என்னுடைய அக்கிரமங்களுக்காக மரித்து, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். அது என்னுடைய பாவத்துக்கு தான் செத்து, நான் பிழைத்திருக்கும்படி என்னுடைய நீதிக்காக அவர் பிழைத்திருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். விசுவாசிச்சா பாவம் செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. என் பாவத்துக்கு தான் அவர் செத்தாரு, என் பாவத்துக்கு தான் அவர் மரித்தாருன்னா அப்ப அந்த அன்பின் தேவன் எப்படிப்பட்ட ஒரு தேவன் என்பதை உணர்ந்து கொண்டா அக்கிரமம் செய்ய மாட்டாங்க, பாவம் பண்ண மாட்டாங்க, மற்றவங்களுக்கு எதிரான மற்றவங்களை காயப்படுத்த மாட்டாங்க, மற்றவங்களுக்கு எதிரான எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. அந்த வல்லமைய நம்மளால முடியாது. நம்ம அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து நம்ம பாவம் தான் செய்வோம், தீமை தான் செய்வோம், மற்றவங்களை காயப்படுத்துவோம், குற்றப்படுத்துவோம். அப்படிப்பட்ட நம்ம இந்த உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய வல்லமை அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்குள்ள வந்து என்ன பண்ணுது? அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை கொடுக்குது. அல்லேலூயா. மற்றவங்களை காயப்படுத்தாதபடி, குற்றப்படுத்தாதபடி, வேதனைப்படுத்தாதபடி, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்காதபடி ஒரு நன்மை செய்கிற மனுஷனாய் அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. அவர் ஏன் உயிர்த்தெழுந்தாரு? உங்களை ரட்சித்து, பவுலை சந்தித்தது போல உங்களை சந்தித்து உங்களை ஒரு மனுஷனாய் மாற்றுகிறார். உண்மையான ஒரு முழுமையான ஒரு பரிசுத்தமான மனுஷனாக அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை மாற்றுகிறது அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. அப்புறம் என்ன நடக்குது? அப்படி விசுவாசிக்கும் பொழுது அப்படிப்பட்ட மனுஷன் தீமை என்கிற அப்படிப்பட்ட தீமை செய்து கொண்டிருந்த அந்த மனுஷன், கொலை செய்து கொண்டிருந்த மனுஷன், சபைகளை அழித்த மனுஷன், துன்பப்படுத்தின அந்த மனுஷன் பிற்பாடு இயேசுவுக்காக வேலை செய்கிறார். அல்லேலூயா. வேலை செய்கிறார். சந்திச்சிட்டாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு யார் மெய்யான தேவன், நான் யாரு, அவர் யாரு. நான் பாவி, அவர் பரிசுத்தமான தேவன். அவர் நன்மை செய்கிறவர், நான் தீமை செய்கிறவன். என்கிட்ட பாவம் இருந்தது. ஆனா அவர் சந்தித்த பின்பு அவர் பாருங்க, அவர் எப்படிப்பட்ட ஒரு மாறுதல் அவர் மாறினார் பாருங்க. அவர் சொல்றாரு, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்துல சொல்றாரு பாருங்க. கலாத்தியர் 6:17 படிங்க. இனிமேல் ஒருவரும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய 14மா சாரிமா 14 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டிருக்கிறேன். சரி, அடுத்து 17 படிங்க. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சு அடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இயேசுனுடைய
அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்னன்னா, இப்ப நான் இயேசுவை போல மாறிட்டேன். உலகம் எனக்கு சிலுவையில் அறைய கொண்டு இருக்கிறது. நான் உலகத்தான் அல்ல. நான் முன்னாடி உலகத்தார போல மற்ற மனுஷர்களை போல அக்கிரமத்திலே பாவத்திலே இருந்த நானு இப்ப நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து இயேசு கிறிஸ்துனுடைய அச்சடையாளங்களை என்னுடைய சரீரத்திலே தரித்திருக்கிறேன்னா, இயேசு அடிக்கப்பட்டார், இயேசு அடிக்கப்பட்டார், துப்பப்பட்டார், கொட்டப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், அவரை விரல் நீட்டினாங்க, நிபச்சொல் பண்ணாங்க, பலவிதமான தீமையான மொழிகள் அவர் மேல பேசினாங்க. அவரை போல இப்போ நன்மை செய்யற நானும் அவரை போல இப்ப நான் பாடுபடுறேன். அந்த பாடுகளுடைய அடையாளங்கள் அடி வாங்கி இருக்கிறேன். இதனால அந்த அவரை போல நான் அடி வாங்கியிருக்கிறேன். அவருக்காக இப்ப வாழ ஆரம்பிச்சு நான் அடி வாங்கியிருக்கிறேன். அந்த அடிகள் எல்லாம் என்னுடைய சரீரத்துல நான் தரித்திருக்கிறேன். அந்த அடிகள் என் உடம்புலையும் அப்படிப்பட்ட அடிகளை நான் வாங்கியிருக்கிறேன். நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறேன். நான் என்ன செய்து அனுபவிக்கிறேன்? நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறேன். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காக நான் என்ன சொல்றார் பாருங்க, தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். அப்போ அந்த இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமை ஒரு மனுஷனை தீமை செய்ய விடாம, பாவ காரியங்களை செய்ய விடாம, நன்மையான காரியங்களை செய்ய வச்சு நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறவனாய் அவனை மாற்றுகிறது. அது மாத்திரம் அல்ல, ஏன் நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறான்? அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா தேவன் நம்மை பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்? இந்த வாழ்க்கை முடிந்து போயிடும். இந்த வாழ்க்கை முடிந்து போனதுக்கு அப்புறம் திருப்பி இன்னொரு வாழ்க்கை இருக்கு, நித்திய வாழ்க்கை இருக்குது. அந்த நித்திய வாழ்க்கையில எந்த குறைவு இருக்காது. அங்கு சம்பூரணமும் நிறைவும் பரிபூரணமும் ஏராளமும் சமாதானமும் சந்தோஷமும் இருக்குது. அந்த நித்திய வாழ்க்கைக்கு நான் பரிசுத்தமா வாழும்படி நன்மை செய்து பாடு அனுபவிக்க வேண்டும். நன்மை செய்து பாடு அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, சோர்ந்து போகாமல் நன்மை செய்து, 2:7 ரோமர் 2:7 எடுத்துக்கோங்க. சோர்ந்து போகாமல் நன்மை செய்து கனத்தையும் மகிமையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு தேவன் நித்திய ஜீவனை அளிப்பார். அல்லேலூயா. புரியுதுங்களா நான் சொல்றது? உங்களுக்கு புரியுதா புரியலையா? புரியல. அதாவது இந்த உலகத்துல இந்த சரீரத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் நமக்கு மரணம் வரப்போகுது. மரணம் வந்தா கிறிஸ்து எப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படி வாழ்ந்தால், கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தால், கிறிஸ்துவுடைய மகிமைக்காக பரிசுத்தமாய் ஒரு நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தா பாடுகள் வரும். அந்த பாடுகள் மத்தியில கூட சோர்ந்து போகாமல் கர்த்தர் எப்படி சொல்லியிருக்கிறாரோ அப்படி வாழ்ந்தா நித்திய ஜீவனை அளிப்பார். எப்படி? உயிரோடு எழுப்பி அவரோடு கூட நம்மளை என்ன பண்ணுவாரு? வச்சிக்குவார். ஹல்லேலூயா. நம்மையும் உயிரோடு எழுப்புவார். கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின தேவன் நம்மையும் உயிரோடு எழுப்பி அந்த கிறிஸ்துவோடு கூட என்ன பண்ணுவாரு? நித்தியத்துல வைப்பார். ஆகவே நாம இந்த உலகத்துல வாழ்றத குறிச்சு அதிகமா யோசிக்காம நித்தியத்துல வாழ போகிற வாழ்க்கைய நினைச்சு, அது நித்தியமா இருக்கு. இது கொஞ்ச காலம், இது இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம். ஆனா அங்க நித்தியமாய் வாழ போறோம். அங்க சமாதானத்தோட பரிபூர்ணமா வாழ போறோம். அதை நினைச்சு என்ன பண்ண போறோம்? ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம். ஹல்லேலூயா. அதனாலதான் பாடுபடுத்தின பவுல் பாடுபடுகிறார். கிறிஸ்துவுக்காக கிறிஸ்தவர்களை பாடுபடுத்தின பவுல் கிறிஸ்தவுக்காக பாடுபடுகிறார். அது நீங்க போய் படிச்சு பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 21 28 வரைக்கும் படிக்கலாம். ஏன்னா வேத வசனம் படிக்கிறது நல்லது. 2 கொரிந்தியர் 11 21 28 படிங்க. 22 கூட படிங்க. அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான்.
அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். 3 தரம் விலாறுகளால் அடிபட்டேன். 1 தரம் கல்லெறியுண்டேன். 3 தரம் கப்பல் தேசத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுதும் போக்கினேன். அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. பாருங்க, அவர் இப்போ கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர் இப்ப அதே கிறிஸ்துவுக்காக எவ்வளவு பாடுகளை அனுபவித்திருக்கிறாரு. யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்ட 195 தடவை அடிபட்டிருக்காரு முதுகுல. அதுதான் அச்ச அடையாளங்கள். என் சரீரத்தில் சுமக்கிறேன்றாரு. அது மாத்திரமல்ல, 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறி உண்டேன், 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன், கடலில் ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களினாலும் கல்லர்களால் வந்த மோசங்களினாலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களினாலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களினாலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களினாலும் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களினாலும் ஏகப்பட்ட மோசம். அவர் வாழ்க்கையில ஏகப்பட்ட பாடுகள், ஏகப்பட்ட துன்பங்களை அனுபவிக்கிறாரு. யாருக்காக அனுபவிக்கிறாரு? இயேசுவுக்காக அனுபவிக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருக்கு தெரியுது, இயேசுவுக்காக நான் பாடு அனுபவித்தா அந்த பாடு ஒரு நாளும் வீணா போகாது, நான் நித்தியத்தில் இருப்பேன். அந்த பாடுகளை அனுபவிக்கிறதுக்கு, கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாய் வாழ, அப்படிப்பட்ட பாடுகளை அனுபவிப்பதற்கு இயேசு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இவ்வளவு பாடுகள் பட்டு உயிரோட தான் இருந்தார். அல்லேலூயா. உயிரோடு இருந்து அவருடைய எல்லா வேலைகளையும் முடித்து தீர்த்த பிறகுதான் அவரை என்ன பண்ணாங்க? வெட்டி கொலை பண்ணாங்க. கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியாய் மரித்தார் அவர். அல்லேலூயா. அப்போ பாடுபடுத்தினவர் அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமைய, இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமையை பார்த்ததுக்கு அப்புறம், இயேசுவை சந்தித்ததுக்கு அப்புறம், மகிமையான ஒரு சந்தித்ததுக்கு அப்புறம், அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை தீமை செய்கிறவரை நன்மை செய்கிறவரா மாத்திச்சு. நன்மை செய்கிறதுல எவ்வளவு மோசங்கள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை குறையாதபடி அவரோடு கூட இருந்து பாடுபட செய்தது. அல்லேலூயா. என்ன செய்தது? பாடுபட செய்தது. அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை என்னத்த ஒரு மனுஷனுக்கு காட்டுது? முதல்ல பாவம்னு தெரியாம பாவத்தை செய்துகிட்டு இருக்கிறோம். தப்புன்னு தெரியாம என்ன ஒருத்தரை பத்தி அவதூறு பரப்புறது, கலகம் பண்றது, பிரிவினைகளை பண்றது, பாவம் தெரியாம பண்ணிட்டு இருக்கமா இல்லையா? அல்லேலூயா. பண்றோமா இல்லையா? செய்யறதே இல்லையா? யாரை பத்தி நம்ம குறை சொன்னதே இல்லையா? சொல்லியிருக்கிறோம். அது பாவம் தெரியாம செய்துகிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த உயிர்த்தெழுதினின் வல்லமை, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதினுடைய வல்லமை வந்ததுக்கு அப்புறம், நித்திய வாழ்க்கை ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், எது பாவம், எது பரிசுத்தம், எது நீதி, எது அநீதி, எது தீட்டு, எது சுத்தம் தெரியுதா இல்லையா? அல்லேலூயா. தெரியுது. அதுதான் அந்த உயிர்த்தெழுதினுடைய வல்லமையை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, இயேசுவை விசுவாசிச்சீங்கன்னா, அந்த வல்லமை உங்களுக்குள்ள வந்து தீமை செய்யாம, பாவம் செய்யாம, நன்மை செய்து பாடு அனுபவிக்கக்கூடிய பலனை தருது. சோர்ந்து போகாம நன்மை செய்யக்கூடிய பலனை தருகிறது. அல்லேலூயா. அதுதான் அவர் உயிரோடு எழுந்ததுக்கு நமக்கு என்ன கிடைக்குது?
சோர்ந்து போகாமல் நன்மை செய்கிறவர்களாய் அந்த வல்லமை நம்மை மாற்றுகிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ பாவம் சிறைப்படுத்தி தீமை செய்ய வச்சது, பாவம் செய்ய வச்சது. இயேசுவுடைய உயிர்த்தெழுதல் ஒரு மனுஷனை அந்த சிறையிலிருந்து விடுவித்து நன்மை செய்கிறவனாய் மாற்றுகிறது, நித்தியத்துக்கு சொந்தக்காரனாய் அவனை மாற்றுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சொல்றாரா இல்லையா? என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். அப்போ இயேசுவை விசுவாசிக்கிறதற்கு, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன இல்லை? நமக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை. சரீரத்துக்கு தான் மரணம் இருக்கிறது. என்ன இருக்குது? சரீரத்துக்கு தான் மரணம் இருக்குது. ஆனா ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. இயேசு வரும்போது இந்த சரீரத்தை என்ன பண்ணுவாரு? உயிரோடு எழுப்புவாரு. அப்போ நம்ம பரிசுத்தமா இயேசுவை விசுவாசித்து வாழும் பொழுது நம்மளை என்ன பண்றாரு? உயிரோடு எழுப்புறாரு. இந்த சரீரத்தை, அழிந்து போகிற அந்த சரீரத்தை, வயசாகி அழிந்து போகுதுல சரீரம், சுருங்கி போகுது, வாலிபத்தில் இருக்கிற ஒரு முகம் இல்லை, அழிந்து போற சரீரத்தை மகிமை உள்ள ஒரு சரீரமாய் அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது எப்படி வருது? இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே இந்த மரண சரீரம், இந்த மரண ஆத்மா மரணம், அதெல்லாம் அந்த ஒருவராலே ஜீவனை அடைகிறது. நம்முடைய ஆத்மா ஜீவன் அடைகிறது. இயேசு உயிரோடு எழுந்ததுனால நமக்கு அந்த ஒரு நம்பிக்கை, நம்மை உயிரோடு எழுப்புவார், ஒரு மகிமை உள்ள ஒரு சரீரத்தை அவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, மரண பயம் இருக்குது. முதல்ல வாக்கு தத்தத்தை சொல்லிட்டேன். அக்கிரமத்தில் பாவத்தில் மரித்து போயிருந்த நம்மளை உயிர்ப்பிக்கிறாரு சொல்லிட்டேன். நித்தியமாய் அவரோடு கூட இருக்க போகிறாரு சொல்லிட்டேன். அதுக்கு நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா நித்தியமா அவரோடு கூட நம்மை கொண்டு சேர்ப்பாருன்னு சொல்லிட்டேன். மூணாவது, மரண பயம் எல்லாருக்கும் இருக்குது இல்லையா? மரண பயம் இல்லையா? இருக்குதா இல்லையா? இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. மரண பயம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா இயேசுவை உயிரோடு அவர் பார்த்துட்டாரு. சூரியனை போல பிரகாசிக்கிற இயேசுவை பார்த்துட்டாரு. அவர்தான் தேவன் என்று தெரிந்து கொண்டு விட்டாரு. தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் அவர் ஒரு இடத்துல எழுதுறாரு பாருங்க, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்ப என்ன பண்றாரு? சாவை லாபமா பாக்க. சாவு ஆதாயம் என்ன? ஆதாயம்னா தெரியும், வியாபாரம் பண்றவங்களுக்கு தெரியும்ல, சம்பளம் வாங்குறவங்களுக்கு தெரியுமா? தெரியல. 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு வித்தா 5 ரூபாய் ஆதாயம். சாவு எனக்கு ஏன் சாவு அவருக்கு ஆதாயம் ஆகுது? சாவை பார்த்து பயப்படல. எனக்கு ஜீவனை கொடுக்கிறது யாரு? கிறிஸ்து, உயிரோடு எழுந்த கிறிஸ்து. இயேசுவை உயிரோடு எழுப்பின தேவன், கிறிஸ்துவுக்காக நான் வாழ்ந்தா, சோர்ந்து போகாமல் நன்மை செய்து பாடு அனுபவித்து, கிறிஸ்துவுக்கு பயந்து, கிறிஸ்துவுக்கு இது பிடிக்காது, கிறிஸ்துவுக்கு இது விருப்பம் இல்லை, கிறிஸ்துவுக்கு விருப்பம் இல்லாதது என்னுடைய வாழ்க்கையில எதுவும் இல்லை என்று நீ கிறிஸ்துவுக்கு நீ பயந்து வாழ்ந்தா, கிறிஸ்துவனுக்கு ஜீவன். அல்லேலூயா. எப்படி ஜீவனா வராரு? நீ மரணம் அடைஞ்சா அந்த தேவன் உனக்கு ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. பாவத்தினால மரணம் வந்துச்சு, அந்த மரணத்தை பத்தி இவன் கவலைப்படல. ஏன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன். இவன் செத்தவன் என்ன பண்ணுது? கிறிஸ்துவின் ஜீவன் இவனுக்குள்ள வந்துருது. அல்லேலூயா. அதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு, நான் செத்தா எனக்கு லாபம். எனக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன் கொடுத்துறாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்பதான் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. அது எப்போ யாருக்கு கிடைக்குது? அது கிறிஸ்துவுக்குன்னு பயந்து வாழ்ந்தான், உலகத்துல பாவம் செய்யாம வாழ்ந்தான், தீமை செய்யாம வாழ்ந்தான், அக்கிரமம் செய்யாம வாழ்ந்தான். ஏன் இதெல்லாம் செய்யறோம்? என் கர்த்தர் பரிசுத்தமான கர்த்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
நானும் பரிசுத்தமா இருக்கிறேன், அவருக்கு பயந்து இருக்கிறேன், அவருடைய சந்ததி நான் விசுவாசிக்கிறேன், நித்தியத்துக்கு போவன் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு சாவை பத்தி பயமே இல்லை. அல்லேலூயா. அதனாலதான் அவர் சொல்றாரு 1 கொரிந்தியர் 15 55 56 57 சொல்றாரு. என்ன சொல்றாரு? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் அதுக்கு? மரணம் ஒரு மனுஷனை பயமுறுத்துகிறது, மரணம் ஒரு மனுஷனை துன்புறுத்துகிறது. உண்டா இல்லையா? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்றார். ஏன்னா கிறிஸ்து எனக்கு ஜீவன், உயிரோடு எழுந்த கிறிஸ்து எனக்காக அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். நான் பயம் இல்லாமல் வாழும்படி, பாவம் இல்லாமல் வாழும்படி, பரிசுத்தமாய் வாழும்படி, பிசாசை ஜெயித்து வாழும்படி எனக்கு தேவன் எனக்கு ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதை தெரிந்த பிற்பாடு ஒரு மனுஷன் என்ன பண்றான்? மரணத்தை பார்த்து பயம் இல்லை அவனுக்கு. பாவத்தின் சம்பளம் தானே மரணம் இல்லையா? எந்த சம்பளம் மரணம்? பாவத்தின் சம்பளம் தான் வரணும். இப்ப நான் பாவம் பண்ணலையே, நான் பாவத்துக்கு அடிமை இல்லை, தீமைக்கு அடிமை இல்லை, பிசாசுக்கு அடிமை இல்லை, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அப்ப எனக்கு என்ன இல்லை? மரணம் இல்லை, எனக்கு நித்திய ஜீவன் இருக்குது. நான் மரித்தால் என்ன உயிரோடு என்ன பண்ணுவாரு? எழுப்புவாரு. அப்பதான் அதனாலதான் அவர் சொல்றாரு, விசுவாசி சொல்றாரு, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கன்னு சொல்றாரு. மரணம் இவரை பார்த்து வெட்கப்படும். ஹல்லேலூயா. மரணம் என்ன பண்ணும்? பிசாசு தான் மரணத்தை கொண்டு வந்தான். அந்த மரணம் வெட்கப்படும்படி ஒரு பயம் இல்லாம, மரணத்தை குறித்து பயம் இல்லாம, ஜீவனை குறித்து ஒரு விசுவாசமா இருக்கிறோம். இயேசு உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்ததுனால அவருக்கென்று வாழ்கிற நான் மரித்தால் என்ன பண்ண போறேன்? உயிரோடு எழும்ப போறேன். அதனாலதான் ஒரு இடத்துல சொல்றாருல, சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீர்கள், ஆத்மாவை நரகத்திலே தள்ள வல்லவருக்கு பயப்படுங்கள். சொல்றாரா இல்லையா? சொல்றாரா இல்லையா? அப்போ எது பெருசு? ஆத்மா நரகத்துக்கு போயிடுச்சுன்னா என்றென்றைக்கு நரகம், என்றென்றைக்கு துன்பம், என்றென்றைக்கு துயரம், எரிகின அக்னி கடல்ல இருக்கணும். ஆனா இயேசுவை விசுவாசிக்கிற நமக்கு அவருடைய உயிர்த்தெழுதலுடைய வல்லமை எனக்குள்ள வரும் பொழுது இந்த மரணத்தை குறித்து எனக்கு பயம் இல்லை. ஹல்லேலூயா. என்ன பயம் இல்லை? மரணத்தை குறித்து பயம் இல்லை. மரணம் வெட்கப்பட்டு ஓடணும். அது பிசாசு கொண்டு வந்தது. ஒரு மனுஷனால் மரணமும், அந்த பாவத்தினால் ஒரு மனுஷனால் பாவமும், அந்த பாவத்தினால் மரணமும் வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. எதனால? ஆதாமால. அந்த மரணம் என்னுடைய விசுவாசம், இயேசு விசுவாசிக்கிற விசுவாசம் எனக்குள்ள இருந்ததுனால அவரை எழுப்பின தேவன் என்ன உயிரோடு எழுப்பார். ஏன் என்ன உயிரோடு எழுப்புவாரு? அவருக்காக வாழ்ந்திருக்கேன், அவரை ஆராதித்து வாழ்ந்திருக்கிறேன், அவரை துதித்து வாழ்ந்திருக்கிறேன், அவருக்குன்னு நான் பரிசுத்தமா வாழ்ந்திருக்கிறேன், அவர் தான் என்னுடைய கர்த்தர் என்று நான் விசுவாசித்து நான் வாழ்ந்திருக்கிறேன். அந்த வாழ்ந்ததுனால அந்த நம்பிக்கை என்ன பண்ணாது? என்ன வெட்க படுத்தாது. ஹல்லேலூயா. அப்போ மரணம் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. மரணம் என்ன பண்ண முடியாது? ஒண்ணும் பண்ண முடியாது. நான் ஆதாமுக்குள்ள இல்லையே, இப்போ நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேனே. யாருக்குள்ள இருக்கிறேன்? ஹல்லேலூயா. நான் யாருக்குள்ள இருக்கிறேன்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷன் என்னவா இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கணும், பரிசுத்தமா வாழணும், மரணத்தை பார்த்து பயம் இல்லை, இந்த உலகத்துக்காக வாழாம நித்தியமாய் வாழ போகிற வாழ்க்கை ஒரு பரிசுத்தமா வாழணும். அப்படி வாழும் பொழுது மரணத்தை குறித்து நமக்கு பயம் இல்லை, எதை குறிச்சும் பயம் இல்லை. அப்படி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, கிறிஸ்துவுக்கு நீங்க வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, அந்த வாக்கு தத்தங்களை விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க எதையும் தேட வேண்டியதில்லை, உங்களை அது தேடி வரும். ஹல்லேலூயா.
தேடி வரும். அதுக்கு தான் அவர் உயிரோடு எழுந்தார். மரணம் அவரை இனிமேல் என்ன பண்ண போறதில்ல, மரணம் அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் சொன்னார், மரித்தேன், இதோ சதா காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்றாரு. அது மாத்திரமல்ல, எப்படி இயேசு இருப்பாரோ அப்படியே நம்மளை மாற்றுவாராம். அதே ஒரு மகிமை உள்ள சரீரத்தை நமக்கு கொடுப்பாராம். அல்லேலூயா. அப்போ இயேசு உயிரோடு எழுந்தார், அது எல்லாருக்கும் தெரியும். அவர் உயிரோடு எழுந்ததுனால நமக்கு என்ன லாபம், நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது, அதை தான் இன்னைக்கு நான் பேசினேன். முதல்ல என்ன பேசினேன், வாக்கு தத்தங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். ரெண்டாவது, நம்ம அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் மரித்து போயிருந்தா, பாவம் சிறைப்படுத்தியிருந்தா என்ன ஆகும், அந்த சிறையிலிருந்து வெளியில வந்து என்ன பண்ண போறோம், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ போறோம். நன்மை செய்து பாடு அனுபவிக்க போறோம். அல்லேலூயா. அதான் சொல்றாருல, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் யாரு பாக்கியவான்? என்ன, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாக்கியவான் என்ன அர்த்தம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்படி வாழும் பொழுது நித்தியமாய் அவரோடு கூட இருப்போம். அதை விசுவாசிக்கும் பொழுது மரண பயம் இல்லை. இயேசுவுக்கு மரண பயம் இருந்ததா? தன்னை ஒப்பு கொடுத்தார் இல்லையா? தன்னை என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தது என்று சொல்லி, பிதாவை என் ஆவியை உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி, முடிந்தது என்று சொல்லி என்ன பண்ணது, ஜீவனை விட்டார். நாம ஜீவனை யார் எடுக்க முடியாது. நம்ம ஜீவனை என்ன பண்ண போறோம், கிறிஸ்துவ கையில கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. கிறிஸ்து கையில கொடுக்க போறோம். ஏன் கொடுக்க போறோம், என்னை உயிரோடு எழுப்புவார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அவர் கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பின தேவன் என்னை உயிரோடு எழுப்பார். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை நம்மளை என்ன பண்ணாது, வெட்கப்படுத்தாது. அது மாத்திரமல்ல, அவர் விசுவாசிச்சனால பிதாவாகிய தேவன் குமாரன் எப்படியோ அப்படியே நம்மை மாற்றுவார். அல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை, அவர் உயிர்த்தெழுந்தார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அந்த உயிர்த்தெழுதல் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தது. அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு செய்தி. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது? புரியலன்னா முதல்ல இருந்து ஆரம்பிக்கலான்றீங்க. அல்லேலூயா. புரிஞ்சுதா புரியலையா? புரிஞ்சுது. வாக்குத்தத்தம் நிறைவேறும், நம்ம அக்கிரமத்தில் பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறோம், அந்த சிறையிலிருந்து விடுதலை ஆகிறோம், நன்மை செய்கிறவனா வாழ போகிறோம், நித்தியத்துக்கு சொந்தக்காரனா மாறப்போகிறோம், மரணத்தை குறித்து பயம் இல்லை. அது போல குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை அவர் மாற்றுகிறார். அல்லேலூயா. இத்தனை விஷயத்தை அவர் உயிரோடு எழுந்து நமக்காக செய்து முடித்தார். இயேசு எப்படி எதுக்காக உயிரோடு எழுந்தார், பிதா ஏன் உயிரோடு எழுப்பினார், நம்முடைய எல்லாத்தையும் அவர் மேலே போட்டு பாவம் இல்லாத அவரை பாவமாக்கி, அவரை சாபமாக்கி, அவரை மரிக்க செய்து, அவர் உயிரோடு எழுப்பி அவருக்குள்ள நம்மை வாழ வைக்கிறார். அல்லேலூயா. இதுதான் உயிர்த்தெழுதலுடைய செய்தி. என்னன்னா, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள்ள நான் இருக்கிறேன். அவர் எப்படி வாழ்ந்தாரோ, பரிசுத்தமா வாழ்ந்தாரோ, அப்படிதான் நான் அந்த பூமியில வாழ போகிறேன். அவருடைய மகிமைக்கென்று வாழ போகிறேன். ஏன், நித்தியமா அவரோடு கூட இருக்க வாழ போகிறேன். நானும் உயிரோட எழுந்திருப்பேன். எனக்கு மரண பயம் இல்லை. அல்லேலூயா. அவர் உயிரோடு எழுந்தார் என்ற செய்தி எனக்கு நம்பிக்கையை கொடுக்குது. நானும் உயிரோடு எழுந்திருப்பேன், மரித்தாலும் உயிரோடு எழுந்திருப்பேன். நித்தியமா நான் அவரோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. இது உங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுதுன்னு தெரியல, ஆனால் கர்த்தர் உதவி செய்வார் உங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா.